இந்த படம் எல்லாரும் முன்மொழிந்தது போல மத நல்லிணக்கத்தை பேசினால்தான் அது தேவருடைய படமே தவிர மதத்தை பேசுவதும் ஜாதியை பேசுவதும் அல்ல. அண்ணன் பேரரசு சொன்னது போல ஒரே மனிதன் சிறந்த தலைவனாக, சிறந்த ஆன்மீகவாதியாக, சிறந்த மனிதனாக, சிறந்த வீரனாக, சிறந்த மனிதநேயம் உள்ள அறமோட்டோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிற மனிதனாக ஒரே மனிதன் வாழ முடியும் என்றால் அது தேவரை தவிர எவனால முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு அனைத்து எனக்கு என்னென்ன பெரிய வருத்தமே, இந்த தேவருங்கிற வார்த்தை அவருக்கு போடாமலே இருந்துதான் உலக தலைவராக கொண்டாடப்பட்டிருப்பார். அந்த ஒரு வார்த்தையில 1000 விமர்சனங்களை உள்ளடக்கி 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 அந்த மனிதனை ஆகாயம் போல் அண்ணாந்து பார்க்க வேண்டிய மனிதனை குனிந்து பார்க்கிற தூரத்துக்கு நம்ம தள்ளிவிட்டோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை இந்த படம் போக்கியிருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் பேரரசு சொன்னது போல எல்லா படத்தையும் சாதாரணமா எடுத்துடலாம். ஒரு காமெடி படம், காதல் படம், ஒரு சண்டை படம், ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் வரலாறுகளை எழுதுவது என்பது அவ்வளவு இலகுவானது அல்ல. காரணம், எல்லா வரலாறும் எழுதப்படுகிற காலத்தையும் எழுதப்படுகிற மனநிலையும் பொறுத்துதான் உண்மை இருக்குமே தவிர வரலாறை வரலாறாக எழுதுனதாக உலக வரலாறு இதுவரைக்கும் இல்லை. காரணம், ஒருத்தருடைய மனநிலை தான் எவ்வளவு சதவீதம் உண்மை, எவ்வளவு சதவீதம் கற்பனைங்கிறதை அந்த காலமும் களமும் மனநிலையும் நிர்ணயிக்கிறது. எனவே நல்ல வேளை எல்லா தேவர்களும் சேர்ந்து தேவர் பெருமானுடைய படம் எடுக்கலை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. காரணம், அதை கொண்டாடுகிற விதமாக ஏதோ ஒன்ன சொல்ல போய் இன்னும் கெட்ட பேரு இன்னும் அவரை புறந்தள்ளுகிற தலைவராக ஒதுக்காமல் மனித குலத்துக்கான ஒரு தலைவனாக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய மாமேதையாக இருந்திருக்கிறார், ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறார், சித்தராக வாழ்ந்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன சொல்றது போன, இனி தலைவனாக வேண்டும் என்றால் இந்த தலைவனின் வரலாறை படித்தால் வரும் தலைமுறைகள் எப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும், எப்படி மக்களை அணுக வேண்டும், எப்படி நாட்டை நேசிக்க வேண்டும், எப்படி ஆன்மீகத்தை ஒழுக்கத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக இவருடைய வரலாறு சொல்லும். அதில் கொஞ்சமாவது இதில் சொல்லியிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.